அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்போ நாமும் தேவனை விசுவாசித்தால் நம்மளோட வாழ்க்கையில் அது நீதியாக எண்ணப்படும். அவருக்கு நீதியாக எந்த காரியம் எண்ணப்படுகிறதோ அந்த காரியத்தின் மூலமாய்தான் நம்முடைய காரியங்களை தேவன் அவருடைய வார்த்தையினால் புதிதாக்க வல்லவராய் இருக்கிறார். நல்லா பாருங்க, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆரம்பத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவரு விசுவாசத்தினால உறுதியா இருந்தாரு, அதனால நீதியான காரியங்களை பெற்றுக்கொண்டார். அதுதான் இவ்வாறு சொல்லப்படுகிறது, அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாமும் தேவனையே விசுவாசித்து கொண்டே இருப்போம், நீதியான காரியங்களை செய்வார், அந்த நீதி நமக்கு அற்புதமாக எண்ணப்படும். அதனால்தான் வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நீதியான காரியங்களை நாம் பார்க்கும்படியாக தேவன் செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவரையும் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.